துலா ராசிக்காரர்களே, இந்த வீடியோவ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசை இருந்தா மட்டும் தான் இந்த வீடியோ உங்க கண்ல படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எத தொட்டாலும் நஷ்டமாவே போயிட்டு இருக்குங்க. காரணமே இல்லாம காசு செலவாகுது, கண்ல படுறவங்க மேல எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பலமுறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெட்டுற தூரத்துல இருந்தும் கை நழுவி போயிட்டே இருக்குன்னு நீங்க புலம்புறதும் எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனைய தீர்க்க தான் இந்த வீடியோவ நாங்க பதிவிடுறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்த மனதார வேண்டிக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாங்களா? அன்பான துலா ராசி நேயர்களே, சுக்கிரன ராசி அதிபதியா கொண்டவங்க நீங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் வெளிய பார்த்தா அமைதியா இருப்பீங்க. ஆனா அந்த அமைதிக்குள்ளேயும் எவ்வளவு யோசனை, எவ்வளவு போராட்டம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துட மாட்டீங்க. ஒரு முறைக்கு 10 முறை எல்லா இடத்துலயும் யோசிச்சு பார்த்துட்டு தான் முடிவுகளை எடுப்பீங்க. எல்லாருடைய கருத்தையும் கேட்பீங்க. யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய நல்ல குணத்தாலேயே உங்களுக்கு சில பிரச்சனைகளும், கஷ்டங்களும் எல்லாம் வந்திருக்கும். சில நேரங்கள்ல உங்களை தேடி வந்த வாய்ப்பை நீங்களே தவற விட்டுருப்பீங்க. பெரும்பாலும் பணம் எப்படி சம்பாதிக்கணும், எந்தெந்த வழியில எல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுடைய மனசுல அதிகமா ஓடிட்டு இருக்கும். அதுக்காகவே நிறைய திட்டங்கள், கடின உழைப்பு எல்லாத்தையுமே போடுவீங்க. சில நாட்களா பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் காரணமா உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியாம இருந்திருக்கும். உங்க கூட இருந்த சில மனிதர்கள் திடீர்னு ஏன் மாறிட்டாங்க, நான் நல்லா தானே செஞ்சேன், நல்லது தானே செஞ்சேன், எதனால எனக்கான மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒருவேளை நான் அதிகமா எதிர்பார்த்துட்டேனா, இல்ல என்னுடைய அமைதியை அவங்க பலவீனமா நினைக்கிறாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்க மனசுக்குள்ள வந்திருக்கலாம். எப்பவும் பெருந்தன்மையா நடந்துக்க கூடியவங்க நீங்க. யாரிடத்துலயும் அதிகமா சண்டை போட விரும்ப மாட்டீங்க. ஆனா ஒரு எல்லையை தாண்டி யாராவது நடந்துக்கிட்டா உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும்னு நான் சொல்ல போறது இல்லை. எந்த விஷயத்திலயும் நீங்க தயக்கம் காட்டக்கூடாது. யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, எந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், எந்த விஷயத்த நீங்க தொடர்ச்சியா செஞ்சா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், எந்த மாதிரியான சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகுது, இதையெல்லாம் தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். துலா ராசி சித்திரம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி கன்னி ராசியில நீச்சம் அடைவது உங்களுக்கு அவ்வளவு நல்லது இல்லைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜென்ம லக்ன ராசி அடிப்படையில அது விரயஸ்தானமா இருக்குது. இதனால தேவையற்ற மருத்துவ செலவுகள், மன உளைச்சல், தூக்கமின்மை மற்றும் குடும்ப உறவுகள்ல சின்ன சின்ன கசப்புணர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 12ஆம் வீட்டுல மறையிறதுனால உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் வந்து அதிகரிக்கலாம். தேவையற்ற பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சலை உண்டாக்கும். கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்களையும், வெட்டு பேச்சுகளையும், மற்றவர்களை குறை சொல்றதையும் நீங்க தவிர்த்துக்கணும். உங்களுடைய பேச்சுல எப்பவுமே நிதானத்தை கடைபிடிக்கணும். முக்கியமா தெரியாத இடத்துல பணத்தை முதலீடு செய்யறதையும், கடன் வாங்குறதையும் தவிர்த்துக்கணும். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு சுமூகமா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முழங்கால் பகுதியில சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அதை ஆரம்பத்திலேயே கவனிக்காம விட்டீங்கன்னா மிகப்பெரிய தொல்லையை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு செவ்வாய் மிதுன ராசிக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல பயிற்சி அடைகிறாங்க. துலா ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு வரும் பொழுது நீண்ட தூர பயணங்கள், தந்தை வழி உறவுல சில மாற்றங்கள், ஆன்மீக ஈடுபாடு மற்றும் தைரியமான முடிவுகளை எடுக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிக்குங்க. இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் வேலையில புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வேலை நிமித்தமாகவும் பயணங்கள் போவீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல கோபத்தை நீங்க தவிர்த்துக்கணும். மேலும் துலா ராசிக்கு 10ஆம் இடமான கடகராசியில குரு மற்றும் புதன் சேர்க்கை ஏற்பட போகுது. இந்த சேர்க்கையானது உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியான வருமானத்தை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்துல சிறப்பான முன்னேற்றத்தையும், புத்திசாலித்தனமான முடிவுகளையும் நீங்க எடுப்பீங்க. சில ஜோதிட சூஷ்மங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இலக்க நோக்கிய சிந்தனைகள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அலுவலக வேலைகள்ல உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க. உறவினர்கள் வகையில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை ஏற்படும். வழக்குகள் இருக்கு அப்படின்னா எந்த இடத்துலையும் நீங்க அவசரப்படாம பொறுமையோடு கடந்து போறது உங்களுக்கு நல்லது. இந்த
காலகட்டத்துல நீங்க எந்த விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிரிகளா இருக்கக்கூடியவங்களும், உங்க கூடவே வேலை செய்றவங்களும், உங்களுடைய முன்கோவத்த பயன்படுத்தி நீங்க தவறா பேசுறதையும், உணர்ச்சி வசப்பட்டு நடக்கிறதையும் ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. அதற்காக சில காரியங்கள செய்வாங்க. இது உங்களுக்கும் சில இடங்கள்ல மட்டுமில்ல, பல இடங்கள்ல பலவீனமா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கோவம் மற்றும் நிதானமற்ற பேச்சுக்களால தான் நிறைய வாய்ப்புகள இழந்திருப்பீங்க. நிறைய கஷ்டங்கள சந்திச்சிருப்பீங்க. அதனால இடம், பொருள், ஏவல் இது எல்லாத்தையும் பார்த்து நீங்க செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியம்ங்க. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய புதிய ஒரு மனிதர், எதிர்பாராத சில மனிதர்களுடைய சந்திப்பு மனசளவுல உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில வரக்கூடிய உறவு யாரு அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். சிலருக்கு காதலா இருக்கும், சிலருக்கு திருமணமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா வாழ்க்கையில உறவு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் இல்ல. சிலருக்கு பல வருடங்களா பேசாம இருந்த ஒரு சொந்தம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நண்பர் சரியான நேரத்துல வந்து தைரியம் கொடுத்து உதவிகள செய்வாங்க. சிலருக்கு வேலை மற்றும் தொழில்ல ஒரு முக்கியமான நபர் அறிமுகமாகி, அவருடைய தொழிலுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்த கொடுக்கக்கூடிய நபரா மாறப்போறாரு. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணைய பற்றிய அறிகுறியா கூட இருக்கலாம். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் குறைந்து, மீண்டும் நெருக்கம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கும். குடும்பத்துல பிரிஞ்சிருந்த ஒருவர் மீண்டும் இணைவதுமாக கூட இருக்கலாம். இதுல முக்கியமா நீங்க எந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உறவுகளும் நம்மகிட்ட நிரந்தரமா இருக்க போறதில்ல. சிலர் நம்ம வாழ்க்கையில ஒரு பாடத்த கத்துக் கொடுக்க வருவாங்க. சிலர் நம்ம கூட பேருந்துல பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியைப் போல வருவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசானாகவும் இருப்பாங்க. அதனால புதிய நபர்கள் உங்க வாழ்க்கையில வரும்பொழுது, எந்தவித எதிர்பார்ப்புகளையும் அவங்க மேல சுமத்தாம எப்பயும் போல உங்களுடைய இயல்பான குணத்துல நீங்க இருங்க. இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அணுகுமுறை ரொம்பவே முக்கியம். யாராவது என்ன தேடி வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறத விட, நீங்களும் நல்ல ஒரு உறவுகளா இருக்க தயாரா இருக்கணும். ஒரு சின்ன ஃபோன் கால் அல்லது ஒரு சந்திப்பு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்த ஆரம்பிக்க காரணமா இருக்கலாம். அதனால பலன்கள்ல சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான பலன் இல்ல. உங்களுடைய வயது, குடும்ப நிலை, வேலை, திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கான பலன்கள் மாறுபடும். இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே ஒரு பெரிய படிப்பினைய கொடுத்திருந்தாலும், சில விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் உங்களால ஜீரணிக்கவே முடியல. அதனாலேயே நிறைய நேரங்கள்ல மனசு வெறுத்து போய், இந்த வாழ்க்கையில இதுக்கு மேல நான் அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமா வரும். மத்தவங்களுக்காக நான் அனுபவிச்சது எல்லாம் போதும். இதுக்கப்புறமாவது எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு லட்சியத்தோட நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு எடுக்கிறதுக்கும், உங்களுடைய முன்னேற்றத்த தடுக்கிறதுக்கும், உங்கள அவமானப்படுத்துறதுக்கும் இங்க நெறைய பேர் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும், சூழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி இப்ப வரைக்கும் ஓரளவுக்கு நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும், கடவுள் பக்தியும், இதுவரைக்கும் நீங்க செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்கள காப்பாத்திட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களா இருந்திருப்பாங்க, நல்ல உறவுகளா இருந்திருப்பாங்க. அவங்களே தன்னோட சுயநலத்துக்காக துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கைய கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த உலகத்துல யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார நம்புறது அப்படிங்கிறது தெரியாம தான் நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க. ஒரு வகையில இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்த கொடுத்தாலும், எப்பவாவது இவங்க நம்ம மேல எவ்வளவு பொறாமையோடு, வன்மத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சுப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எத்தனையோ நல்லது செஞ்ச எனக்கு மனசாட்சிக்கு விரோதமா தப்பு செய்றீங்க அப்படின்னா, அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமா மிகப்பெரிய தண்டனைய கொடுப்பார் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் வச்சுட்டு கடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்தையும், கண்ணீரையும் மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்கள எப்படி புரட்டி போட்டாலும், முடக்கி வச்சாலும், நீங்க எப்பவும் போல சாதாரணமா இருக்கிறதுனால, உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே, "இவங்களுக்கு என்னப்பா ஜாலியான வாழ்க்கை வாழ்றாங்க. இவங்க கிட்ட என்ன குறை?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனசுல நிம்மதி இல்லாம, சரியா சாப்பிட முடியாம, எவ்வளவு நிம்மதியா தூங்க கூட முடியாம நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும், அந்த கடவுளுக்கும் மட்டும் தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்ல, ஹாஸ்பிட்டல்ல பெருசா செலவு வந்துருச்சு, குடும்பத்துல அவசர தேவைக்கு பணம் பத்தல, பிசினஸ் லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு உங்க வாழ்க்கை முடங்கிருச்சுன்னா கூட நின்னு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கோ, ஆறுதலா 4 வார்த்தை பேசுறதுக்கோ அவ்வளவு ஏங்க திரும்பி பார்க்க கூட உண்மையான ஆள் கிடையாது. ஆனா நீங்களாவே ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்கள குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாரும் தேவைக்கு மட்டும்தான் உங்கள பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களா தான் நீங்க இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க.
இது நாள் வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலையும், கஷ்டத்தையும், துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையில இப்படி நடக்குது அப்படின்னு ஆதங்கப்படுறது உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வரும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிரும். நெறைய நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்கனால எந்த பிரச்சனைகளும் வராது. ஆனா உங்கள சுத்தி இருக்கிறவங்க மூலம் தான் உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இப்பவாது கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனி என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதிலா தாங்க இனி வரக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் அதன் ஏக்கத்தின் காரணமா உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாம் விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். முதலாவதா மீனராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஆரம்பத்துல சில தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போறாரு. தடைகளை எல்லாம் விளக்க போறாரு. இதன் மூலமா பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே ஏற்பட போகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. இதன் மூலமா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அதுல பதவி உயர்வு மற்றும் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க செல்வத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நகைகளுடைய விலை குறையும். புதிதாக வீடு, வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஆரம்பத்துல பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வருடம் முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் உருவாகும். அவங்களுடைய உடல் நலன்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு இந்த பாக்கியத்தை அடைய போறாங்க. அவங்க குடும்பத்திலையும் மனதிலையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வி ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது. அடுத்ததா இனி நவம்பர் மாதத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியில குடும்பம் மற்றும் தொழில திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நாளா நிறைய பேர் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள்ல முடங்கி கிடந்திருப்பாங்க. நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. அந்த பிரச்சனை எல்லாமே முழுவதுமா நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்லது ஒரு வேலை கிடைச்சிருக்காது. குடும்ப கஷ்டத்திற்காக குறைவான சம்பளத்துல பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பிஇ படிச்சிருப்பீங்க, டிகிரி படிச்சிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய கல்வி தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ, ஐடி கம்பெனியோ அல்லது தனியார் நிறுவனமோ உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோட வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கணவன் மனைவிகள் பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோட இருக்க போறாங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமா நீதிமன்றத்துல ஏதாவது வழக்குகள் இருக்கு அப்படின்னா கூட அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா வரும். அதிலும் சொத்து விஷயத்துல சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமா கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் எல்லாமே தானா கிடைக்கும். தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இதுவரைக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல கூட வேலை செய்யறவங்க மூலமா உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமா அந்த வேலையை செய்வீங்க. வேலையில உங்களுக்கு பண பலன்கள் ஏதாவது வராம இருந்துச்சுன்னா அந்த பண பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்துல கிடைக்கும். அரசு வேலையில இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறம்பா எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாம நேர்மையா நடந்து கொள்வது நல்லது. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போறீங்க. தொழில தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாம புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு விற்பனையும் அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதியில எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களா இருக்க போகுது. குடும்பத்துல முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையும் எந்த ஒரு இடத்துலயும் தான் அப்படிங்கிற கர்வத்தை மட்டும் நீங்க வச்சுக்க கூடாது. மற்றவர்களை குறையாக பேசுறதோ, மட்டம் தட்டி பேசுறதோ, அதை காயப்படுத்துற மாதிரி பொது இடங்கள்ல பேசிடக்கூடாது. நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி, எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்கள்ல இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்துக்கான நல்ல திட்டமிடுதல் எப்பவுமே அவசியம். அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போது எதிர்காலத்துல இது எனக்கு இனி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிறதும் அவசியம்ங்க. இதை நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவர்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகள் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமா விலகும். புதிய
நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழில்ல ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியா நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது. மேலும் மேலும் உங்களுக்கு வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருக்க போகுது. கடந்த காலகட்டங்கள்ல திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமா இருந்திருக்கும். அதிலும் ஜாதகம் சரியில்ல, சொந்த வீடு இல்ல, வசதி இல்ல, பெற்றோர்கள் சரியில்ல, அரசு வேலையா இருக்கணும். இந்த மாதிரி எத்தனையோ காரணங்களை எல்லாம் சொல்லி உங்களுக்கான திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சவங்களாலேயும் நண்பர்களாலேயுமே திருமணங்கள் எல்லாமே நின்னு போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால எந்தெந்த விஷயத்தை எல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க திருமண முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரியான நல்ல வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை அழகா இருப்பாங்க. கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்துல வாழ்க்கை துணை இழந்துட்டு 2வது திருமணம் பற்றி யோசிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய துணை அவங்களுடைய பழக்க வழக்கம் 2 பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்கா, மனப்பொருத்தம் இருக்கா மற்றும் தேவைப்பட்டா உங்களுடைய ஜாதகத்தை கூட ஒரு முறை நீங்க சரி பார்த்துக்கிட்டு 2வது திருமணத்துக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். மத்தவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்லது ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து காட்டுவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரீட்சையில நல்ல மார்க் வருமா, பாஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் இருக்கும். இனி வரக்கூடிய தேர்வு முடிவுகள்ல நல்ல தேர்ச்சி கொடுக்கும். ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்கி பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து மேற்படிப்புகளும் படிப்பீங்க. காதலிக்கக்கூடியவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாம போறது மற்றும் கருத்து வேறுபாடுகள் காரணமா பிரிஞ்சிருப்பாங்க. இன்னும் சிலருக்கு பெற்றோர்களே காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க. வேற ஜாதியா இருக்கும், நல்ல குடும்பமா இல்ல, வசதி இல்ல அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிரிஞ்சிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க உண்மையா உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும். வீட்டுல சொல்லும் பொழுது பெற்றோர்களே உங்களுடைய காதல் திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே தன்னுடைய வாழ்க்கையை துணை இழந்திருப்பாங்க. சிங்கிள் பேரண்டா தன்னுடைய குழந்தைகளை கவனிச்சுட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ற மாதிரி இருந்திருக்கும். ஆரம்பத்துல உங்களுக்கு இது போராட்ட காலமா இருந்தாலும் தன்னம்பிக்கையோடவும் சுயமரியாதையோடவும் இந்த சமுதாயத்துல வாழ்ந்து காட்டுவீங்க. இதுல போலியான நபர்கள் உதவி செய்யறாங்க அப்படின்னு உங்களை ஏமாத்தக்கூடிய சூழ்நிலைகளே இருக்குது. அப்படிப்பட்ட நபர்களை நீங்க சரியா அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே அனுமதிக்க கூடாது. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாம எப்பவும் போல உங்க கடமையை செஞ்சுட்டு உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு வாங்க. உங்க குலதெய்வமும் கிரக நிலையும் உங்களுக்கு துணையா இருக்குது. இப்ப நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்துல உங்களை வாழ்க்கையின் உச்சத்துல கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கிறத நீங்க என்னைக்குமே நினைவு வச்சுக்கணும். உங்களை சுத்தி நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாமே சுத்தி சுத்தி நடந்து வந்தாலும் நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க முன்னேற்ற பாதையில போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.